தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற்றுள்ளனர். பல தொகுதிகளில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் அபார வெற்றி பெற்றுள்ள நிலையில் தூத்துக்குடியில் திமுக வேட்பாளரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட்டை இழந்துள்ளனர். அதிமுகவின் கோட்டையான தேனி தொகுதியிலும் திமுக வெற்றி பெற்றுள்ளது. மக்கள் புரட்சி என்பது உண்மையான வெளிச்சத்தை மக்களுக்கு அது காட்டிருக்கிறது. ஆட்சி அமைக்க ஏன் வாய்ப்பில்லை என்பதை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஆட்சி அமைக்க ஏன் வாய்ப்பில்லை என்பதை இந்த கேள்வியோடு நிறுத்திவிட மாட்டோம். நிச்சயமாக ஆட்சி அமைப்பதற்கு எல்லா திறமையும் தகுதியும் இருக்கிறது என்பது மட்டும் நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு, ஜனநாயகத்தையும் அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாப்பதற்கு ஏதுவாக டிடிபி கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்களும், ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவர் திரு நிதிஷ்குமார் அவர்களும், மகாராஷ்டிராவில் இருக்கிற ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அமைப்பும், காங்கிரஸ் தலைமையிலான இந்த இந்தியா கூட்டணியின் பக்கம் கைகோர்க்க வேண்டும். நவீன் பட்நாயக் அவர்களும் இந்த அணியோடு இணைய வேண்டும். அப்போதுதான் இங்கே 10 ஆண்டு கால இருண்ட ஆட்சியை, மோடியின் தலைமையிலான மக்கள் விரோத ஆட்சியை உறுதியாக தூக்கி எறிய முடியும். அவர்களுக்கு, அவருடைய அரசியலுக்கு சமாதி கட்ட முடியும். இந்த முறை அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மதசார்பின்மைக்கு ஆபத்து வரும் என்பதை எச்சரித்து அரசியல் சட்டத்தை காப்பாற்ற 40 தொகுதிகளையும் எங்களுக்கு தாருங்கள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அறைகூவலை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றிருக்கிறார்கள். அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு தனிப்பெருமை, அவங்க இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி கிடைக்கல. இன்னைக்கு பாஜக கூட்டணிக்கு தான் ஒரு மெஜாரிட்டி கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இதுல என்னன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன வேணா நடக்கலாம். அடுத்த 48 மணி நேரத்தில் என்ன வேணா நடக்கலாம். உங்களுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். மாற்றம் வந்தா ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி அதாவது மாற்றம் வந்தால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் அமைச்சரவையில் சேர மாட்டோம். அவ்வளவுதான். வெற்றியை, பாசிசத்துக்கு எதிரான வெற்றியை, பிரிவினவாதத்திற்கு எதிரான வெற்றியை, பொய்ப்பித்தலாட்ட வேலைகளுக்கு எதிரான ஒரு வெற்றியை, இவற்றுக்கெல்லாம் இந்த மண்ணில், இந்த பூமியில், இந்த திராவிட மண்ணில், பெரியார் மண்ணில், அண்ணா மண்ணில், கலைஞர் மண்ணில் இடமில்லை என்று இன்று மக்கள் உரக்க சொல்லி இருக்கிறார்கள். வெறுப்பு அரசியலை விரட்டி வளர்ச்சிக்கான வாக்குகளாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். இனி இந்த மண்ணில் வெறுப்பு இருக்கக்கூடாது, வெறுப்பு அரசியல் இருக்கக்கூடாது. வளர்ச்சிக்கான திட்டங்கள், வளர்ச்சிக்கான பயணங்கள், வளர்ச்சிக்கான முயற்சிகள் தான் இருக்க வேண்டும். யாவது வெறுப்பு அரசியலை விலக்கி வளர்ச்சி அரசியலை நோக்கி அவர்களும் வருவார்கள் என்று நம்புகிறேன். அந்த தலைவர்களுடைய உழைப்பை கண்டு, திட்டங்களை கண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் திமுக கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை தந்திருக்கிறார்கள். தேனி பார்லிமெண்ட் திமுக கோட்டைன்றதை வருங்காலத்தில் நாங்கள் நிரூபிப்போம்.